ராஜேஸ்வர் காளிசாமி குடும்பஸ்தன் படத்தோட டைரக்டர். தன்னோட படத்திலேயே அவரை பற்றி பேச வச்சிருக்காரு டைரக்டர். கிட்டத்தட்ட வி சேகர் பட பாணியில் மிடில் கிளாஸ் மக்களோட பொருளாதார பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு. அதே சமயம் வழக்கமாக இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சோகத்தை கசக்கி புழிஞ்சு படம் பார்க்க வந்தவங்கள ஏண்டா வந்தோம்னு யோசிக்க வைக்காம படம் முழுக்க காமெடியாக கொண்டு போன விதம் நல்லா இருந்தது. மணிகண்டனும் அவரோட மனைவியாக வர்ற சான்வி மேக்னாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கணக்கு பார்த்து காதல் பண்ணினா வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஆனால் உண்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுவும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணினா பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அதுவும் பெற்றவங்க சப்போர்ட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த படத்தில் ஹீரோ கலப்பு திருமணம் செஞ்சாலும் அவரோட குடும்பத்தோட சப்போர்ட்டோட தன்னோட இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் கிராஃபிக் டிசைனராக வேலை பார்க்குறாரு நவீன். அவரோட மனைவி ஐஏஎஸ் கனவோட தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. நவீனோட அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி வருமானம் இல்லாததால் மொத்த குடும்ப பொறுப்பும் நவீன் மேலே விழுது. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனையால் மணிகண்டனுக்கு வேலையும் போயிடுது. அக்கா புருஷனுக்கு தன்னோட வேலை போனது தெரிஞ்சால் சுத்தமாக மதிக்க மாட்டார். மற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. அதனால் வேலை போனதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைக்கிறார். அதோட குடும்ப செலவுக்கு கடன் வாங்கவும் ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது தான் கதை. எமோஷனும் நகைச்சுவையும் கலந்த கலவை தான் இந்த குடும்பஸ்தன். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆன பிறகும் ஊர் சுற்றுறது, ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக போகுது. ஆனால் பலருக்கும் இந்த படத்தில் வர்ற மாதிரி தான் பத்தாக்குறை பட்ஜெட்டில் சிக்கி நிம்மதியை தொலைக்கிறாங்க. குடும்ப பொறுப்பை சுமக்க முடியாமல் திண்டாடுறதும், தன்னோட மாமாவுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும், உறவுக்காரங்களுக்கு முன்னால் தன்மானத்தை இழக்காமல் இருக்க போராடுறது, புதுசாக கல்யாணமான ரொமான்ஸ், இத்தனை உணர்ச்சிகளையும் கண் முன்னே நிறுத்துகிறார் மணிகண்டன். பாத்ரூமில் தனியாக பேசி நம்மளை சிரிக்க வைக்கிறார். அதே போல் பொருளாதார சிக்கலில் சிக்கி குமுறும் இடத்துல குடும்பஸ்தனாக கலக்கியிருக்கார். காசு பணம் தான் ஒருத்தனுக்கு மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுக்குதுங்கிற உண்மையை சத்தமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். கதையின் நாயகி சான்வி மேக்னா ஐஏஎஸில் அதிக மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிற மாதிரியே தன்னோட நடிப்பிலும் பாஸ் ஆகிறார். நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க என்ன பண்ணினாலும் நாம் அதை பார்க்குறதில்ல. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க பெருசாக வளர்ந்தாலும் சரி, இல்லை மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, நம்மளால் ஒத்துக்க முடியாமல் போகுது. குரு சோமசுந்தரம் எப்போவும் நக்கலான சிரிப்பு, மச்சான எப்போ மட்டம் தட்டலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது, பொண்டாட்டியை பாடா படுத்துறதுன்னு சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவரோட மனைவியாக வர்ற நிவேதிதாவும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நாயகனோட அப்பாவாக வரும் ஆர் சுந்தரராஜன், பிரசன்ன பாலச்சந்திரன், ஜென்சன் திவாகர் இவங்களோட கூட்டணி நம்ம சிரிக்க வைக்கிறாங்க. இசை வைசாக். பின்னணி இசை படத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இது ஒரு வழக்கமான குடும்ப கதையானாலும் சோகத்தை கசக்கி பொழியாமல் காமெடியை கலந்து கொடுத்துருக்காரு டைரக்டர். எந்தவித உறுத்தலும் இல்லாத நகைச்சுவையோட நடுத்தர மக்களோட அன்றாட நிதி சிக்கலை சிறப்பாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டர். தன்னோட உணர்வுகள் அனைத்தையும் தூர வச்சுட்டு பணத்தின் பின்னால் ஓட வைக்கிற சீரியஸான பிரச்சனையை கலகலப்பான திரைமொழியில் பேசியிருக்காரு அறிமுக இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி. சிறந்த திரைக்கதை, சிறப்பான நடிப்பு, குடும்பஸ்தன் சிரிக்கவும் வைக்கிறான், சிந்திக்கவும் வைக்கிறான். நன்றி. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.